என்ன கௌதம், வெயிட்டர் யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலையை பார்க்காம இப்படி அன்யூனிஃபார்ம்ல வரீங்க? போங்க, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க பாரு, இன்னைக்கு என்னால வேலைலாம் பார்க்க முடியாது. எதுக்கு வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க? நான் கொடுத்த வேலையை பார்க்கறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஆமா, எனக்கு இந்த வேலை செய்ய விருப்பம் இல்லதான். இருந்தாலும் நீ சொல்றத பண்ணிதான் ஆகணுங்கிற கட்டாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதான் உங்களுக்கு நல்லா தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க? ஹே, நான் தாங்க முடியாத தலைவலியில அவஸ்தைப்பட்டு இருக்கேன். என்னால வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றேன், போதுமா? பா, இப்ப எதுக்கு இப்படி கத்துறீங்க? இத மெதுவா சொல்ல வேண்டியதானே? எதையும் டென்ஷன் இல்லாம மெதுவா பேசுற நிலைமையில இப்ப நான் இல்ல. அந்த அளவுக்கு நான் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். சும்மா சம்பட்டிய வச்சு தலையில அடிச்ச மாதிரி இருக்கு, தெரியுமா உனக்கு? என்னால முடியல. ஹாஸ்பிட்டல் போகணும்னு லீவ் கேட்டதுக்கு அப்பா உன்னை பார்த்து லீவ் கேட்க சொல்லிட்டாரு. உன்னை பாக்குறதுக்காக தான் கிளம்புன, நீயே வந்துட்ட. நான் தலைவலியில எப்படி தவிச்சிட்டு இருக்க நீயே பாக்குறல. எனக்கு ஒரே ஒரு நாள் லீவ் வேணும். இங்க பாரு, என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக முடியாது கிடையாதுலாம் சொல்லிடாத. நீங்க எப்பவும் என்ன இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சதே இல்ல. பிசினஸ் வைஸ் நீங்க எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, இப்ப எனக்கு உன்னோட ஆணவமான தற்பெருமை எல்லாம் கேட்கறதுக்கு டைம் இல்ல. இப்ப நான் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீ என்ன சொல்ற? உங்களுக்கு உண்மையிலேயே தலைவலிக்குதான்னு நான் நேர்ல பாத்துட்டேன்ல. இதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி லீவு கொடுக்காம இருப்பேன்? கண்டிப்பா கொடுக்குறேன். அப்பா, லீவு கொடுத்துட்டா, அது வரைக்கும் சந்தோஷம். உங்களுக்கு இது வரைக்கும் இப்படி கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைல்ல, அந்த டென்ஷன்ல தான் உங்களுக்கு தலைவலி வந்திருக்கும். போய் டாக்டர் பார்த்து செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில எப்பவும் போல வேலைக்கு வந்துருங்க.